ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. நம்ம சபையாருக்கு ஒரு வருத்தமான ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நேற்று 9:15 மணிக்கு என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அவருடைய அந்த உடம்பு சூரப்பேட்டு வீட்டில் இருக்குது. அது இப்போ 10:30 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி 11 மணிக்கு இங்கே வரும், சபைக்கு வரும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. 5 மாதத்துக்கு முன்பே ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் தெளிவாக சொல்லிவிட்டார். அதை அவர் எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படின்றத சொல்லிட்டார். நீ ஆயுசுனால் கேட்டனா அதுக்கு மிஞ்சின நாட்கள் எப்படி இருக்கும் என்பதையும் ஆண்டவர் சொன்னார். நீ கேட்டால் ஆயுசை நான் என்ன செய்வேன், தருவேன். ஆனால் அது நன்மையாக இருக்காது. நான் அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், உங்கள் சித்த ஆண்டவரே. ஆனாலும் என் சகோதரியினுடைய வீட்டில் இருக்கவங்க, அவள் இப்போ தான் அந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனதுனால அவங்களும் உபவாசம் போட்டு ஜெபிச்சாங்க. கர்த்தர் 4 மாதம் குட்டி கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று என் சகோதரி தூங்கி எழுந்திருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு சொப்பனம், உன்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார். அவங்க இல்லை அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலையிலே அப்படி ஒரு சொப்பனம். பிரியமானவர்களே, நான் ஆண்டவர் சமூகத்தில் போய் நடுராலில் கையை தூக்கி, ஆண்டவரை என்னால் செய்தி கொடுக்க முடியாதுப்பா, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நான் ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருக்கேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், இந்த சூழ்நிலையில் நீ எனக்காக தேவ செய்தி கொடுக்கணும். நான் சொன்னதை நீ சொல்லணும். சொல்லுவியான்னு கேட்டார். நான் கீழ்ப்படுகிற ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர். அதனால தான் இந்த 2 சர்வீஸ்லேயும் நாங்கள் ஃபஸ்ட் சர்வீஸ்லேருந்து ஓரளவுக்கு சொல்லிட்டோம், 2வது சர்வீஸில் சொல்லலை. சர்வீஸ் ஒரு நேரமும் தடைப்பற்றக்கூடாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போது 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் அவருக்கு பிறந்த நாள், 73வது. ஆண்டவர் 73 வயசு, நல்ல பூரண வயசை கொடுத்துருக்கார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. நேற்று நாங்கள் திருவள்ளூரில் எங்களோட இடத்துக்கு அந்த பாட்டிகளுக்கு அரிசி கொடுக்குற இடத்துக்கு போகும்போது எங்கள் கூட வந்திருந்தார். அது வரைக்கும் அவர் நல்லா தான் இருந்தார். அங்கே அந்த செய்தி கொடுத்து ஜெபிச்சுட்டு நான் வரும்போது குளிருதுன்னு சொன்னார். அந்த குளிருதுன்னு சொன்னோன்னே நான் தொட்டு பார்த்தேன், ஜுரம் இருக்க மாதிரி தெரியல. அதனால் சின்ன மாத்திரை வாங்கி வாயில் போட்டுட்டு நான் மேலே ஜெபிக்க மெசேஜ் எடுக்கணும்னு மேலே போயிட்டேன். திருப்பி ஒரு 2 ஹவர் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டேன் எப்படி இருக்காருன்னு. அவர் அப்படியே தான் இருக்காருன்னு சொன்னோன்னே சரின்னு கார் எடுத்துகிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம். அந்த ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லி அவரை நாங்கள் இந்த நெல்வாயிலேருந்து தூக்கி காரில் வைக்கும் போதே தலை தொங்கிருச்சு. நாங்கள் அதை எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவர் அப்படி நார்மலாக தான் இருந்தார். என்னன்னு கேட்டால் டயர்டாக இருக்குன்னு சொன்னார், வேறு ஒன்றும் சொல்ல. அப்போ தலை தொங்கிருச்சு. அப்போ தான் நான் கொஞ்சம் ஆவியில் நிறைஞ்சி அந்நிய பாஷை பேசி அவர் மேலே கையை வச்சேன். ஒரு தட்டினேன், எலும்பிட்டார். எலும்பி அப்படியே கஷ்டப்பட்டு இருந்தால் நான் சொன்னேன், இயேசுன்னு கூப்பிடுப்பா. 3 வாட்டி இயேசு இயேசு இயேசுன்னு கூப்பிட்டார். 4வது வாட்டி சத்தமாக சொன்னார், இயேசு நல்லவர். திருப்பி எனக்கு புரியல என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். இயேசு நல்லவர். எங்கள் அப்பா கடைசியாக பேசின வார்த்தை இதுதான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய அந்த மகிமைக்குள்ளே கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஆமென், அல்லேலூயா. எங்கள் அப்பாவை நிறைய பேருக்கு இங்கே பிடிக்கும், நிறைய பேருக்கு அவர் ரொம்ப பழக்கம். அதனால் ரொம்ப அது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கை, நம்ம பரலோகத்தில் அவரை பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. இந்த ஆராதனை முடிஞ்ச பிறகு 11 மணிக்கு மேலே இங்கே அவருடைய அந்த திருவுடல் வரும். ஆகவே நீங்கள் தெரியாதவங்களுக்கும் நீங்கள் சொல்லலாம். இனிமே தான் நாங்கள் எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ண போகிறோம். இது லைவில் போயிட்டுருக்கு. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லோரும் அவருக்காக கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது இன்பா ஜெபிக்கட்டும். ஜெபிச்சு முடிச்சிடுவார்.
தகப்பனே, நீர் எங்களுக்காக கொடுத்த அருமையான தகப்பனாருக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 73 ஆண்டுகள் உம்முடைய கிருபையினாலே நீர் அவரை பாதுகாத்து சுகத்தோடு பலத்தோடு வைத்திருந்ததற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன் கிடைக்க அவர் முக்கியமான ஒரு காரணம். அவருக்காகவும் பாதத்தில் நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இத்தனை ஆண்டுகள் உம்முடைய கிருபையினால் அவரை பாதுகாத்தீங்க, நடத்துனீங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால ஆண்டவரே அவரை ரட்சித்தீங்க. அவருடைய சாட்சி அநேக நூற்றுக்கணக்கான எங்க எல்லாருக்கும் அவருடைய சாட்சி ஒரு ஆசீர்வாதமான பயனுள்ள ஒரு சாட்சி. ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒரு தகப்பனாரை நீங்கள் தொட்டு அந்த கடினமான இருதயத்தை மாற்றி சபையில் எங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல தகப்பனாய் நீங்கள் கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா நேற்றைய தினத்தில் உங்கள் மகிமைக்குள்ள அவர் ஆண்டவரை வரும்படியாய் அவருடைய ஆவியை நீர் எடுத்து கொண்டதற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் கொடுத்தீங்க, கர்த்தர் எடுத்தீங்க, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய அடக்க ஆராதனையை பொறுப்பெடுங்க. மற்றும் ஆண்டவரே அருமையான தாயாரையும் அண்ணனையும் சகோதரி குடும்பங்களையும் உற்றார் உறவினர்கள் சபையார் எல்லாரையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகலவிதமான ஆறுதலின் தேவன் உம்முடைய சமாதானத்தினால் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலினால் தேறுதலினால் நிரப்பும்படி நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தகப்பனை நீர் எடுத்து கொண்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சன்னிதானத்திலே அவருடைய ஆத்துமா ஆண்டவரே உம்முடைய முகத்தை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவர் பிரவேசித்ததற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.